நமது ஆடியோ டெக்னீஷியன் அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பிடி போலில் ஒரு சிக்னல் கொடுத்துட்டு அந்த சிக்னல் எப்படி ஜென்ரேட் ஆகுது, எந்த சிக்னல் நம்மளுக்கு ஆம்பிளிஃபை ஆகி வருது, இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கிட்டு நம்மளுக்கு தேவை. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர். இதை நம்ம ஃபோனில் கூட நம்ம ஒரு சிக்னல் ஜென்ரேட் பண்ணக்கூடிய சிக்னலை ஜென்ரேட் பண்ணி நம்ம இந்த பிடி போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ராஸ்பெரி பையில் கிட்டு நம்ம ரெடி பண்ணி செய்யக்கூடிய அந்த கிட்டில் நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டு நம்ம ஸ்கோபி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம ஆசிலோஸ்கோப் நம்ம ஈஸியாக வியூ பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம இதில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிடி போர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிடி அப்படிங்கிறது பேஸ் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பேஸுங்கிறது என்ன ஃப்ரீக்வன்சி, ட்ரிபிளுங்கிறது என்ன ஃப்ரீக்வன்சி, மிட்டுங்கிறது என்ன ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ் எதை நீங்கள் பேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க லோ ஃப்ரீக்வன்சி தான் நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய காது எந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ்குள்ளே கேட்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சியை லோ ஃப்ரீக்வன்சி 20 ஹெர்ட்ஸ்லேருந்து ஒரு 500 ஹெர்ட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நம்ம லோ ஃப்ரீக்வன்சி சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பேஸ் ஃப்ரீக்வன்சியாக ஒர்க் ஆகும். அதே பார்த்திங்கன்னா 500லேருந்து ஒரு 1.5 கிலோ ஹெர்ட்ஸ் டு 3 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் உங்களுக்கு மிட் ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்மளுடைய வாய்ஸ் ரேஞ்ச் வோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ரீக்வன்சி. அதே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 கிலோ ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸுக்குள்ள இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி. இதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் உடைய ஃப்ரீக்வன்சி நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஆம்பிளிஃபை ஆகி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்குண்டான சப்ளை கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்புட்டு கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் நம்ம 2 கண்ட்ரோல் நம்ம கொடுத்தாச்சு. நான் பேஸ் லைன்லேயும் ட்ரிபிள் லைன்லேயும் நான் கொடுத்துட்டேன். இப்போ ஒயிட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். ட்ரிபிள் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதை செக் பண்ண போகிறோன்னா, பேஸோட ஃப்ரீக்வன்சி நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஹெட்ஸில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20 ஹெட்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 40 ஹெட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஆசிலோஸ்கோப் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 40 ஹெட்ஸ் உங்களுக்கு இதில் காமிக்குது. ஸோ இது 40 ஹெட்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணிடுச்சு. இப்போ நான் பேஸோடைய கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், குறைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய சிக்னலோடைய ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா சின்னதாகிடுச்சு. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் கம்மியாகிடுச்சு. நாம் அதிகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடைய சிக்னல் பார்த்திங்கன்னா மேலே வித்து உங்களுக்கு அதிகமாகும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 ஹெட்ஸ்லேருந்தே இந்த போர்டு ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம 1 கிலோ ஹெர்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஒன் கிலோ ஹெர்ட்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம ஆசிலோஸ்கோப் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்னலோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி நம்ம அதிகமாகிடுச்சு இல்லையா. அப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீக்வன்சி நான் வேரி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் நான் கம்மி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸோட ஃப்ரீக்வன்சி பூஸ்டப் ஆகுது. இதே இடத்துல நான் ட்ரிபிள் நான் அதிகம் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இதில் ட்ரிபிள் கண்ட்ரோலில் உங்களுக்கு எந்த ஒரு வேரியேஷனுமே உங்களுக்கு வரல, பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ட்ரிபிளோட ஃப்ரீக்வன்சி பேஸோட ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு 40 ஹெட்ஸ்லேருந்தே உங்களுக்கு 1 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4 ஹெட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்குமே இருக்கக்கூடியது ஹை ஃப்ரீக்வன்சி. இதோட ட்ரிபிளோட ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு ஆம்பிளிஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு 3 கிலோ ஹெர்ட்ஸ் வச்சுருக்கேன். 3 கிலோ ஹெர்ட்ஸில் வச்சுட்டு நான் பேஸ் நம்ம ஃபுல்லாகவே வச்சுட்டோம். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, பேஸ் ஃபுல்லாக வச்சுட்டேன். ஆனால் 3 கிலோ ஹெர்ட்ஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட நம்ம 3 கிலோ ஹெர்ட்ஸ் செட் பண்ணிக்கிறோம். 3 கிலோ ஹெர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம பேஸோட கண்ட்ரோலில் நம்ம அப்ளைவே ஃபுல்லாக வச்சுட்டோம். இப்போ ட்ரிபிளோட கண்ட்ரோல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட கெயின் அதிகமாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 kHz வைக்கிறேன். இது ஆம்பிளிஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபை ஆகுது. அதே வந்து பார்த்திங்கன்னா 7 kHz வரைக்கும் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபை வந்து ஆகுது. வந்து கடைசி நான் 20 kHz வந்து வைக்கிறேன். 17 kHz அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து ஒர்க் ஆகுது. 20 kHz வைக்கிறேன். 20 kHzலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ வந்து நம்ம இதில் வந்து ட்ரிபிளோடைய ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு 5 kHzலேருந்து 20 kHz வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஸோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இதிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 50 Hzலேருந்து 50 to 40 Hzலேருந்து நம்மளுக்கு வந்து 500 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து நல்லா பேஸ் டெப்த் வந்து நல்லா கெயினாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 80 Hz to 100 Hzல வந்து நல்லா பூஸ்டப் ஆகிற மாதிரி மாற்றினோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே கெயின் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸோடைய ஃப்ரீக்வன்சி வந்து 40 Hzலேருந்து ஒரு 1 kHz வரைக்குமே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பிடி போல் அட்ஜஸ்ட் பண்ணும்போது லைட்டாக வந்து மிட்டுமே சேர்ந்து அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வச்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிக்னல் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு சில காம்பவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா பேஸ் அப்படிங்கிற இடத்துல மட்டும் பேஸ் வேரி பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி வீடியோஸாக வந்து நம்ம போட போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு நல்லபடியாக உதவிகரமாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.